ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லித்திகா சமையல். இன்றைக்கி நம்ம ரவையை வச்சு ஒரு சூப்பரான கேக் தாங்க செய்ய போகிறோம். இந்த கேக்கு செய்கிறதுக்கு முட்டையோ பட்டரோ தேவையில்லைங்க. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம ரெடி பண்ணலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு 1 கப் அளவு ரவை எடுத்துருக்காங்க. எந்த மெஷர்மெண்ட் கப்பில் எடுக்கிறோமோ அதே கப்பில் தான் நம்ம எல்லா பொருளையும் சேர்த்துக்கணுங்க. இப்போ நம்ம ரவையை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அடுத்து அதே கப்பில் 3/4 கப் அளவு சர்க்கரையை சேர்த்துக்கலாங்க. அடுத்து வாசனைக்கு 3 ஏலக்காவை சேர்த்துக்கலாங்க. நீங்கள் எசன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் எசன்ஸ் கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரை மூடி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துருக்கணும். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம சேர்த்துக்கலாம். விஸ்கால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அடுத்தது அதே கப்பில் நம்ம 1 கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கலாங்க. மைதா மாவு சேர்த்த பிறகு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்குங்க. அடுத்தது இது கூட 1/2 டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நம்ம இந்த கேக் செய்கிறதுக்கு முட்டையோ இல்லை பட்டரோ யூஸ் பண்ண போகிறது இல்லைங்க. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் நம்ம செய்கிறோம். அடுத்தது 1/2 கப் அளவு ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கலாங்க. அடுத்தது இது கூட காய்ச்சி ஆற வச்ச பசும்பால் இல்லை பாக்கெட் பால் எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. 1/2 கப் அளவு சேர்த்துக்கலாங்க. முதல்ல நான் 1 கப் அளவு சேர்த்து கட்டி முட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். கட்டி படாமல் நல்லா விஸ்கால் கலந்து விட்டுக்குங்க. மறுபடியும் நான் 1/2 கப் அளவு பால் சேர்த்துக்கிறேன். மொத்தமாக 1/2 கப் அளவு நம்ம பால் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கணும். நம்ம ரவை எடுத்த அதே கப்பில் தான் எல்லா பொருளும் நம்ம சேர்த்துருக்கோம். இந்த அளவு எடுத்திங்கன்னா கரெக்டான ஒரு பக்குவத்தில் வருங்க. பாருங்கள், கட்டிப்படாமல் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அடுத்தது கேக் செய்கிறதுக்கு கேக் ட்ரை எடுத்துக்கலாங்க. கொஞ்சமாக வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு எல்லா இடமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க. அப்போ தான் ஒட்டாமல் வரும். அடுத்தது 1 ஸ்பூன் அளவு மைதா மாவு சேர்த்துக்கலாங்க. இப்போ மைதா மாவு சேர்த்த பிறகு எல்லா இடமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க. நீங்கள் பட்டர் ஷீட் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட்டர் ஷீட் இல்லைன்னா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தது நம்ம கலந்து வச்ச மாவை இதனோட சேர்த்துக்கலாங்க. நம்ம மாவு ஊற்றும் போது ஏர் போயிருக்கோங்க. அதனால் கேக் ட்ரையை இது மாதிரி தட்டி விட்டுக்குங்க. அடுத்தது நம்ம கேக் செய்ய குக்கரை தான் யூஸ் பண்ண போகிறோங்க. ஓடிஜியோ இல்லை அவனோ இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் கூட செய்யலாம். குக்கரோட சென்டரில் இதுமாதிரி ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கலாங்க. அது மேலே நம்ம வந்து கேக் ட்ரையை வச்சுக்கலாம். முக்கியமாக குக்கரோட மூடியில் நம்ம பெல்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிடணுங்க. மேலே விசிலும் வைக்கக்கூடாதுங்க. இப்போ நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் 45 மினிட்ஸ் வைக்கணுங்க. அடுப்பை இதுமாரி லோ ஃப்ளேமில் ஒரு 45 மினிட்ஸ் வச்சா போதுங்க. நடுவில் வெந்துருச்சா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி கூட பார்க்கலாம். ஒரு 45 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், கேக்கு நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு வெந்துருச்சியா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு இதுமாரி கத்தியால் குத்தி பாருங்கள். குத்தி பார்த்திங்கன்னா நமக்கு கத்தியில் கொஞ்சம் கூட மாவு ஒட்டாமல் வரணும். நீங்கள் ஓடிஜியோ இல்லை அவனோ யூஸ் பண்ணுற மாதிரியா இருந்தால் 180 டிகிரி செல்சியஸில் பேக்கிங் மோடில் 45 மினிட்ஸ் வச்சாலே போதுங்க. கேக் ரெடி ஆகிடும். சூடாக இருக்கும்போது இந்த பாத்திரத்தை தூக்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. கொஞ்சம் ஆறின பிறகு எடுத்துக்குங்க. இந்த குக்கர் நம்ம யூஸ் பண்ணுற குக்கர் தான். குக்கருக்கு ஒன்றுமே ஆகலை பாருங்கள். இப்போ லேசாக ஆறின பிறகு கத்தியால் இது மாதிரி எல்லா சைடும் நல்லா எடுத்து விட்டுருங்க. அப்போ தான் ஒட்டாமல் உடையாமல் வரும். இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மேலே லேசாக தட்டி விட்டாலே போதுங்க. ஒட்டாமல் உடையாமல் அழகாக வந்துடும் பாருங்கள். இந்த கேக் செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாங்க. ஆனால் வேக வைக்கிறதுக்கு மட்டும் தான் 45 நிமிஷம் நமக்கு எடுத்துக்கும். சாஃப்டான பஞ்சு போல் ரவா கேக் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோங்க. சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.